இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? என்னாகும் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். தேவனாகிய கர்த்தர் நம்மை உண்டாக்கினவர், நமக்காக யாவற்றையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறவர். மனிதருடைய குறுகி போன கைகளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், ஆனால் நிச்சயமாக ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஆனால் நம்மை உண்டாக்கினவருடைய கை பறந்து விரிந்த கை, நம்மை அரவணைக்கும் கை, நம்முடைய யுத்தங்களை நமக்காக செய்கின்ற கை, நம்மை ஆற்றல் படுத்துகின்ற கை, நம்மை சுகமாக்குகின்ற கை, நமக்காக அற்புதங்களை செய்கின்ற கை, நமக்கான அனைத்தையும் கொடுக்கின்ற கை. தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் மோசேயிடம் சொல்லியிருந்தார். இஸ்ரவேல் புத்திரருக்கு இறைச்சி வேண்டும் என்று மோசேயிடம் கேட்டார்கள். அவர்கள் இச்சித்ததை விட அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் என்று தேவன் சொன்னார். அது மாத்திரமல்ல, நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், அது உங்களுக்கே தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள் என்றார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுமா என்ற மோசேய்க்கே சந்தேகம் வந்துவிட்டது. கர்த்தருடைய வல்லமையின் கரத்தை பற்றி உணராமல் எத்தனை ஜனங்கள் இருக்கின்றனர், அவர்களுக்கு எப்படி 1 மாதம் வரைக்கும் இறைச்சி கிடைக்கும் என்று ஆராய்ச்சி பண்ணினான். அதுவும் அந்த சந்தேகத்தை தன்னுடன் வைத்து கொள்ளாமல் 6 லட்சம் பேர் இருக்கிறார்களே, 1 மாதம் அளவுக்கும் புசிக்கும்படி இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, இங்கு இருக்கும் ஆடு மாடுகளை அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா, சமுத்திரத்தின் மச்சங்களை எல்லாம் கொடுத்தாலும் அவர்களுக்கு போதுமா என்று தேவனிடத்திலே கேள்வி கேட்க ஆரம்பித்தான். இன்று நாமும் கூட இயேசு கிறிஸ்துவின் கரத்தை குறித்து அநேக நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து சந்தேகப்பட்டு விடுகிறோம், நம்ப மறுக்கின்றோம், இனி அவ்வளவுதான் என்ற முடிவுக்கே வந்து விடுகிறோம். கர்த்தருடைய கரத்தின் வல்லமை எப்படிப்பட்டது என்று நம்மால் கணிக்க கூட முடியவில்லை. நம்முடைய விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதாக நாம் ஆண்டவரை குறுகிய வட்டத்திற்குள் வைக்கக்கூடாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய கரம் ஒருபோதும் குறுகி போவதில்லை. இன்று உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அவரிடம் கேட்கும்படி உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். பரிசுத்தம் உள்ள தேவன் உங்களுக்கான எல்லாவற்றையும் கொடுப்பார். கேட்டதையும் கொடுப்பார், கேட்காதவைகளையும் சேர்த்து உங்களுக்கு கொடுப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்முடைய கரம் எங்களுடைய வாழ்நாளில் எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.